ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ட்ரையாகவே இருந்துச்சு. எதுவும் வந்து பெரிய விண்டேஜ் ஐட்டம்ஸ் எதுவும் பெருசாக மாட்டலை. பட் இருந்தாலும் வந்து உங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் அங்கங்கெல்லாம் தேடி பிடிச்சி கொஞ்சம் கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு ஒரு அழகான பூம் பாக்ஸ் ஒன்று மாட்டிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதோட சவுண்ட் குவாலிட்டி எஸ்பெஷலி, ஏன்னா 4 ஸ்பீக்கர்ஸ் வச்சு வரும். இது ஒரு பூம் பாக்ஸ் டைப்பில் இருக்கும். சிடி பிளேயர் அண்ட் கேசட் ரெண்டுமே போடுற மாதிரி இந்த செட்டு வித் ரிமோட்டோடய இருந்தது. ஸோ பார்க்கறதுக்கு நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. என்ட்ரன்ஸில் இந்த பூம் பாக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த QR லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். எல்லா கண்ட்ரோல்ஸும் நாப்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆச்சு. அண்ட் அங்கேயே பிரிண்டர்ஸ், UPS எல்லாம் வச்சுருந்தாங்க, லேண்ட்லைன் ஃபோன்ஸ் அதெல்லாம். ஸோ இந்த ஷாப்பில் வந்து ஒரு வாக்மேன் ஒன்று பார்த்தேன். பட் கண்டிஷன் வந்து ரொம்ப புவராகவே இருந்தது. சரி, அதனால் வந்து ரிஸ்க் எடுக்கல. இதில் வந்து AM FM ரெண்டுமே இருந்தது, டேப்பு வித் AM FM. மற்றபடி டிஸ்பிளே அந்த மாதிரி யூனிட்ஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் ஒரு இடத்துல வந்து ஹைஃபை செட்டு ஃபுல் பேக்கேஜே வச்சுருந்தாங்க வித் AM ஆண்டனா, ரிமோட் எல்லாம் செட்டு அப்படியே இருந்தது. அங்கே ஒருத்தர் இந்த பியானோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ சொன்ன மாதிரி ஹைஃபை பேக்கேஜாக இருந்தது, ஃபுல் பேக்கேஜாகவே. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். ஐவா வந்து பிராண்டட் செட்டு தான், கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்டு பக்கத்துலேயே வந்து கேசட்ஸ் எல்லாம் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து முஸ்லீம் ரிலேட்டட் கேசட்ஸ். இது ஃபுல்லாக வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து ப்ரேயர்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருந்தது கேசட்ஸு. ஸோ இந்த QR லொக்கேஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அங்கேயே வந்து நிறைய ப்ரீஃப் கேஸ், சூட் கேஸ் எல்லாம் வந்து சேலுக்கு போட்டிருந்தாரு. எல்லாம் 200, 300ன்ற ரேஞ்சில் போட்டிருந்தாரு. அண்ட் இங்கே பாருங்கள் ஒரு ஹார்மோனிய பெட்டி. ஸோ நிறைய ஸ்பேர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. வீடியோ கேமராஸும் அங்கங்கே நிறைய பார்க்க முடிஞ்சதுங்க. கேம்கார்டர்ஸ், பியானோஸ். அண்ட் இது வந்து 3D மாடல். நம்ம கிட்ஸுக்கு வந்து இது பெருசாக யூஸ் ஆகும். இதை வச்சு வந்து அப்படியே 3D மாடல் பில்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து 120 ருபீஸ்ன்னு சொல்லி சேல் போட்டிருந்தாங்க. அண்ட் ரிமோட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரிமோட்ஸ் பார்க்க முடிஞ்சு. இந்த ரிமோட் பாருங்களேன், வித் விண்டோஸ் லோகோவோட இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து மீடியா சென்டருக்கான ரிமோட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ விண்டோஸ் மீடியா சென்டர்னு ஒரு டைமில் இருந்தது, இந்த XP எல்லாம் வந்துருந்த டைமில். ஸோ அதுக்கு அந்த டிவைஸ் சப்போர்ட் பண்ணுற ஒரு ரிமோட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்யூப்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேட்டலைட்காக யூஸ் பண்ணுறது. சேட்டலைட் ப்ராட்காஸ்ட் வந்து பார்க்கறதுக்காக. ஸோ இந்த மீட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம வச்சு எந்த ஆங்கிளில் சேட்டலைட் சிக்னல் கிடைக்குதுன்றதை மெஷர் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த்து மெஷர் பண்ணுறதுக்காக இந்த யூனிட் வைப்பாங்க. ஸோ இதை வந்து சீரியஸாக கொடுத்து விட்டால் நம்மளுக்கு வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்குன்றது தெரியும். ஸோ அதே மாதிரி அடுத்து காம்பஸும் இருக்கும். ஸோ காம்பஸ் வச்சும் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க எந்த டைரக்ஷனில் வந்து சேட்டலைட் இருக்குன்ட்டு, இந்த ட்ரூ நார்த் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இந்த 3 எக்யூப்மெண்ட்டும் வச்சு தான் யூஸ்வலாக அந்த சேட்டலைட் சிக்னல்ஸை வந்து கண்டுபிடிப்பாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ். சப்போஸ் இது ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு நம்மளுக்கு இன்றைக்கி வந்து 2 பெட் டைப் டேப் ரெக்கார்டர் கிடச்சிது. ஸோ 2 வந்து 1500 சொன்னார் டோட்டலு. ஸோ அப்படி இப்படி பார்கெயின் பண்ணி கொஞ்சம் லெஸ் பண்ணியே வாங்கிட்டோம். 1200க்கே வாங்கிட்டோம். இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தெரியாது, பட்டன்ஸ் மட்டும் செக் பண்ணி பார்த்தேன். அண்ட் உள்ளேயும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அழுக்காக தான் இருந்தது. ஸோ இதை எடுத்து ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஏன்னா 2 வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் இருந்தது. இந்த ஃபிலிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் அண்ட் டோன் கண்ட்ரோலோடு இருந்தது. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான மாடியூலாகவே இருந்தது. அதனால் சரி ஓகே, 2யும் வந்து பேசினனால அவர்கிட்ட வந்து வாங்கிட்டேன். அண்ட் இந்த ஸ்டாச்சு பாருங்களேன், இது வந்து ரெட் இண்டியன் ஸ்டாச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 2000 சொன்னார். ஏன்னா ஃபுல்லாக மெட்டல். அது சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் டேப் ரெக்கார்டர்ஸ் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது இன்றைக்கும். அண்ட் இந்த செட்டு பாருங்களேன், அங்கேயே தான் வச்சுருந்தார் அவர். இதுவும் வந்து 700 ப்ரைஸ் தான் சொன்னார். நல்ல கண்டிஷனில் இருந்தது ஃபிலிப்ஸு. நல்ல பாலிஷ்டாக பியானோ பிளாக்ல இருந்தது.
இது வந்து சீக்கிரம் சேல் ஆயிடுச்சு. ஸோ இந்த நேஷ்னல் செட்டு வந்து 800க்கு சேல் பண்ணிட்டு இருந்தார். இதுவும் ஓகே தான், ஒன் ஆஃப் த பாப்புலர் மாடல் அது. அண்ட் ஒரு குட்டி கேமரா ஒன்று பார்த்தேன் நான், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, காம்பேக்டாக பட் லிட்டில் பல்காக இருந்தது. அண்ட் டாக்கிங் ஸ்டேஷன் இன்றைக்கி நிறையவே பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிராண்டட் தான், பழைய ஐபாட் டாக்கிங் ஸ்டேஷன் இது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வச்சுருந்தார். சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரேடியோ பாருங்களேன், வித் பவுச்சோடு இருந்தது. 550 சொன்னார் நேஷ்னல். கண்டிப்பாக வந்து நல்ல செட்டு தான் இது. எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் ஆகும், ஏன்னா எல்லாமே அப்படியே இருந்தது இன்டாக்டாக. ஆண்டனா முதற்கொண்டு எதுவுமே வந்து ரெஸ்ட் ஆகலை, கலரும் ஃபேட் ஆகலை, லெதரும் வந்து நல்ல குவாலிட்டிலே இருந்தது. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச சீக்கிரம் சேல் ஆகிருக்கும், இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்போவே சொன்னார் ஒருத்தர் வந்து 500 கேட்டுட்டு போயிருக்காருன்ட்டு. அண்ட் டிவி போர்டு கூட வச்சுருந்தாங்க, ஃபுல் செட் அப்படியே இருந்தது. டிவி மெயின் போர்டு வித் ஆக்சசரிஸ், ரிமோட் கண்ட்ரோல் அண்ட் ரிமோட் கண்ட்ரோல் யூனிட், அந்த போர்டு கூட வச்சுருந்தாரு. அப்படியே கம்ப்ளீட் செட்டே இருந்தது. வெறும் நம்மளுக்கு வந்து பிக்சர் டியூப் அண்ட் கேபினெட் மட்டும் தான் தேவைப்படும். அண்ட் கிம்பல் இருந்தது இன்றைக்கி. ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னார், 6000 கிட்ட சொன்னார். எனக்கு தெரிஞ்சு பார்கெயின் பண்ணி கம்மி பண்ணியிருக்கலாம், பட் இது வந்து ஃபுல் பேக்கேஜாகவே வச்சுருந்தார். ஃபாரின் இம்போர்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தார். நம்மளுக்கு இதை பற்றி பெருசாக ஐடியா இல்லை, ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு பார்க்க மட்டும் தான் செஞ்சோம். இந்த பிராண்டு செக் பண்ணி பாருங்கள், அவர் வந்து ஃபாரின் பிராண்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார், இம்போர்ட்டட் ஐட்டம். ஸோ அதனால தான் இவ்வளோ காஸ்ட்டுன்ட்டு. அண்ட் அங்கேயே வந்து இந்த ஒரு கிட் ஒன்று வச்சுருந்தார். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஏதோ டியூனிங் சர்க்கியூட் மாதிரி இருந்தது. அநேகமாக ஸ்கூல் ப்ராஜெக்டாக காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸும் வந்து ரொம்ப ஜாஸ்தி சொன்னார், 3000 கிட்ட. ஸோ இதை பற்றி யாருக்கா தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம பீரியடில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் யூஸ் பண்ணதில்லை. ஃபுல் பேக்கேஜாகவே அப்படியே வச்சுருந்தார். அண்ட் நம்ம ஜானகிராமன் ஷாப்பில் இந்த பெட் டைப் டேப் இது வச்சுருந்தார். 2000 சொன்னார். ஐ திங்க் பார்கெயின் பண்ணால் கம்மி பண்ணியிருப்பார். வித் ஏஎம்எஃப்எம் ரேடியோவோடே இருந்தது, நல்லா இருந்தது. இது சானியோ பிராண்டு, ஒரு ப்ரொஃபஷ்னல் டெக் மாதிரியே இருக்கும் இது. ஸோ இது வந்து சீக்கிரம் சேல் ஆயிடுச்சு. இது ரிட்டர்ன் போகும்போது இதை பார்க்க முடியல. ஸோ அங்கேயே வந்து இந்த விசிஆர் ஒன்று வச்சுருந்தார், NV300. இது டாப் லோடிங் விசிஆர். இது ஹெவி வெயிட்டாக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 12 kg கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஸ்பீக்கர்ஸ் வச்சுருந்தாங்க, 3-way ஸ்பீக்கர். ஒன்று என்னன்னு தெரில, அந்த ஒரு செட்டு வந்து மேபி டெக்னிக்ஸ் பிராண்டாக இருக்கலாம், இன்னொன்று வந்து டேனிட்டி வச்சுருந்தாரு. கண்டிஷன் புவர் தான். இந்த ட்விட்டர் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருந்தது டேனிட்டியில். இந்த டெக்னிக்ஸ் மாதிரி இருக்கிறது ஓகேவாக இருந்தது, 2 ஸ்பீக்கரும். அண்ட் பக்கத்தில் ஒரு ஷாப்பில் இந்த டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிளேயர் ஒன்று வச்சுருந்தார், பேனசானிக்கோடது. இது பாருங்களேன், ஒரு பில்டிங் மாதிரி இருக்காது. பக்கத்தில் உள்ளது ஹைஃபை செட்டு. ரெட்ரோ கேம் கேட்ரிட்ஜ், சிசிடிவி கேமராஸ். அண்ட் இன்றைக்கி வந்து இந்த சோனி பவர் பேங்க்கு 400 rupeesக்கு சேல் போட்டிருந்தாரு. ஸோ இது சிலதெல்லாம் வந்து பவர் இருந்தது, அதில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை சார்ஜ் பண்ணால் ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது, பட் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு. இந்த ரீசார்ஜபிள் பேட்டரியை வந்து அந்த சைக்கிள் கவுண்ட் முடிஞ்சிருந்ததுன்னா அந்த இது தாங்காது பவர். அண்ட் ஒருத்தர் வந்து ஹார்ட் டிஸ்க் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தார், ஏதாவது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கான்ற மாதிரி. ஸோ அவர் யூஸ் பண்ணுற யூனிட் பாருங்கள், அவர் வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து கூட அந்த டாக்கும் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறாரு.
ஸோ இதில் வந்துட்டு அதை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாரு, இது டிடெக்ட் ஆகுதா, ஏதாவது சவுண்ட் ஏதாவது வருதான்ற மாதிரி செக் பண்ணி பார்க்குறாரு. மெக்கானிக்கல் ஃபெயிலியர் ஏதாவது இருக்கா இல்லை டிடெக்ட் ஆகுதான்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை செக் பண்ணிவிட்டு வாங்கினாருன்னு நினைக்கிறேன் 1-2 டிஸ்க்கு. பட் இதெல்லாம் வந்து சிசிடிவியில் யூஸ் ஆகிற டிஸ்க்கு, ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். ஏன்னா இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக யூஸ் ஆகிருக்கு ஆல்ரெடி. அண்ட் பக்கத்தில் கார்வான் பார்க்க முடிஞ்சுது. சூப்பர் கண்டிஷனில் இருந்தது, எல்லாமே வந்து பக்கா ஒர்க்கிங்கில் இருந்தது. பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருந்தது. ஆனால் ரேட் வந்து 1800 சொன்னனால அது வந்து ரொம்ப நேரத்துக்கு சேல் ஆகாமலே இருந்தது. நிறைய பேர் வந்து செக் பண்ணிவிட்டு ரேட்டு பார்த்துட்டு வாங்காமலே போயிட்டாங்க. ஆனால் கண்டிஷன் பக்காவாக இருந்தது. சப்போஸ் யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த QR லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். அவைலபிளாக இருந்ததுன்னா லக்கி. பட் அது ப்ரைஸ் ஜாஸ்தி இருந்ததுனால கொஞ்சம் யாரும் வந்து செக் பண்ணி பார்க்கல. இது வந்து பேட்டரி வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே ப்ளே ஆகும், அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ சார்ஜ் வந்து நிற்கல அதில். நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாரு. அண்ட் இந்த கிளாக் பாருங்களேன், இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பெண்டுலம் கிளாக்கு. இந்த 2 காயிலையும் வந்து மேக்னெட்டிக் இது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த பின் வந்து அந்த 2 டயல்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டுருக்கும் அந்த காயிலுக்குள்ளே. ஸோ அதை வச்சு வந்து ஆசிலேட் ஆகி கிளாக் வந்து ஓடிட்டுருக்கும். இது மெக்கானிக்கல் கிளாக் தான், பட் பார்த்திங்கன்னா வித்தியாசமானது. அந்த பெண்டுலம் கிராவிட்டி பெண்டுலம் கிடையாது, இது மேக்னெட்டிக் பெண்டுலம். இது கிராவிட்டி பேஸ்ட் கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த 2 காயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கும். அந்த காயில் வந்து மேக்னெட்டைஸ் ஆகி அந்த லிவரை வந்து புஷ் பண்ணி விடும். அண்ட் பக்கத்தில் இந்த ரோட்டரி டெலிஃபோன் இருந்தது, 1200 சொன்னார். ஓகே தான், அந்த பட்டன் வந்து மேலே வரல. அது அந்த நம்ம ஹோல்ட் பண்ணுவோம்ல, அது வந்து மேலே வரல. அண்ட் அங்கேயே ஒரு வாக்மேன் இருந்தது, ரொம்ப பேட் கண்டிஷன், எல்லாம் உடஞ்சிருந்தது. 300 தான் சொன்னார் அந்த வாக்மேன். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பாருங்களேன், சூப்பர் ஊஃபர்னு போட்டிருந்தது. 300 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட். நல்லா பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்தது. ரெக்கார்ட்ஸும் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. பட் எதுவுமே வந்து நம்ம ஊர் ரெக்கார்ட்ஸ் மாதிரியே இல்லை. இந்த லாங்குவேஜே வந்து ஒன்றும் புரியலை. இது ரஷ்யாவா இல்லை என்ன லாங்குவேஜ்னே புரியல. இது இங்கிலீஷ் இது தான் போட்டிருந்தது. பட் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் டைட்டில் மாதிரி ஏதோ வேறு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, வேறு லாங்குவேஜில். அண்ட் இந்த லேப்டாப் பாருங்கள், விண்டோஸோடது. அங்கே வந்து இந்த ஃப்ளாப்பி இது வச்சுருந்தாங்க சீல்டு பேக்கில். ஒன்று வந்து 300ன்ற மாதிரி சொன்னார் ஒரு பேக்கும். சீல்டு பேக்கு ஃப்ளாப்பி பார்க்குறது வந்து கொஞ்சம் ரேர் தான். ஸோ இன்றைக்கி சேலில் வச்சுருந்தாங்க, அது குயிக்காகவே சேல் ஆயிடுச்சு அது. அண்ட் சோனியோட ஹை8 கேம்கார்டர் வந்து இன்றைக்கி 2 பீஸ் பார்க்க முடிஞ்சது. 2மே வந்து சூப்பர் கண்டிஷனில் இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபுல் பேக்கேஜாக வச்சுருந்தார் வித் பவுச்சோட. இதுவும் பார்த்தீங்கன்னா ஹை8 தான். அண்ட் இங்கே பாருங்கள், கோயில் சாமி பொம்மைகள். கிட்டார் இருந்தது, பட் இது எந்த சவுண்டுமே ப்ரொடியூஸ் ஆகலை. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்ட்ரிங் வந்து டைட் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர் இது பவர் டைப்பான்னு தெரில. ஸோ இங்கே யூஸ்வலாக வந்து நிறைய ரிமோட்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேயர் பார்க்க முடிஞ்சுது. ஒனிடாவோட டிவிடி பிளேயர். இதோட ஷேப்பு பாருங்களேன், ஒரு செமி இதில் வச்சுருக்காங்க, செமி சர்க்கிள். நிறைய டிவிடி பிளேயர்ஸு, ப்ளூரே பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில் இன்றைக்கி. ஐ திங்க் லாஸ்ட் வீக்காக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் டிவிடிஸ் நிறையா இருந்தது, ப்ளூரேஸ் பார்க்க முடியல இன்றைக்கி. ஸோ இதெல்லாமே வந்து டிவிடி மூவிஸ் எல்லாமே வந்து பாக்ஸில் இருந்தது, பாக்ஸ் பீஸாகவே.
கேபிள்ஸ் ஆர்சிஏ கேபிள்ஸ் நிறைய பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் வந்து அந்த ஹெட்ஃபோன் ஜாக் டு ஆர்சிஏ டைப் வர்றது. அண்ட் சிலது இதுவும் இருந்தது, ஆர்சிஏ இதுவும் இருந்தது. நெட்கேரோட ரவுட்டர் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. புக்ஸு வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ பாருங்கள், இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச பாப்புலர் டைட்டில் தான் இருக்கணும். சேத்தன் பகத் இது. ஸோ புக்ஸு ரீட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி இந்த லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு லொக்கேஷனில் பார்த்தா ஏகப்பட்ட கூட்டமாக இருந்தது. என்னடான்னு சொல்லி நானும் எட்டி பார்த்தா ஃபுல்லாக வந்து பிராண்டட் ஷூஸ் வந்து 300 ருபீஸ்க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 300 ருபீஸ்க்கு சேல் போட்டிருந்தாங்க. நிறைய லெதர் ஷூஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ எல்லாம் வந்து பயங்கர ரஷ்ஷில் இருந்தது. உள்ளே எட்டி பார்க்க கூட டைம் கொடுக்கல. அண்ட் பக்கத்தில் உள்ள லொக்கேஷன்லாம் பாருங்கள், ஸ்பேர் ஐட்டம்ஸ் ஏதாவது தேடுதான்ட்டு. அண்ட் இந்த ரீல் டு ரீல் வந்து இன்றைக்கும் எடுத்துகிட்டு வந்திருந்தார். 2 பீஸுமே வந்து சேல் ஆகாமல் தான் இருக்குது இன்னும். அண்ட் அதோட வந்து ஸ்பீக்கர்ஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தார். இந்த ஸ்பீக்கரோட பிராண்ட் நேம் பாருங்கள், உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு சொல்லுங்கள். ஆர்பி. ஸோ இந்த ஆர்பி பிராண்டில் தான் நம்ம வந்து ஒரு வேல்வ் ஆம்ப்ளிஃபையர் ஒன்று எடுத்திருந்தோம் மோர் மார்க்கெட்லேருந்து. ஸோ அதே டைப் ஸ்பீக்கர்ஸும் பார்க்க முடிஞ்சுது. இது ஃபிலிப்ஸோட சிஆர்டி டிவி. இது ஐ திங்க் லாஸ்ட் வீக்காக இருந்ததுன்னு நினைக்கிறேன், இப்போ வச்சுருக்காங்க. அண்டு மண்ணெண்ணெய் ஸ்டவ்வு, இண்டக்ஷன் ஸ்டவ், இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட சேல்ஸ் இன்றைக்கி. ஐ மீன் மண்ணெண்ணெய் ஸ்டவ் இல்லை, இண்டக்ஷன் வந்து நிறைய சேல்ஸ் போயிருந்தது. அண்ட் இந்த டெலிஃபோன் பாருங்கள், இது ஆக்சுவலாக மொத்தமாகவே வந்துருச்சு. இது ஏதோ ஷோ பீஸ் மாதிரி இருந்தது, எதுவுமே வந்து டயல் எதுவும் டேர்ன் ஆகலை. ஸோ மொத்தமாக இது ஒரு டம்மி பீஸ் போல், அப்படியே ஷோகேஸ்க்கு வைக்கிற மாதிரி. அண்ட் அங்கே ஒரு ஐஃபோன் 6s பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ஏகப்பட்ட ஹைஃபை செட்டு இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. ஸோ இங்கேயே பார்க்கலாம், நீங்கள் ஒரு 3-4 கண்ணில் தென்படுது. கூலிங் பேட், இது வந்து சிங்கிள் ஃபேன் உள்ள கூலிங் பேட். இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருந்தது, பார்கெயின் பண்ண அலோவ் பண்ணலை. அண்ட் இந்த ரேடியோ பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்ல ஸ்லிம்மாக ஒரு டிஃப்ரெண்ட் மாடர்ன் டைப்பில் இருந்தது. அண்ட் இந்த கீழே உள்ள யூனிட் என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. கிளாஸ் ரிஃப்ளெக்டிவில் ஒரு பிளேயர் மாதிரி இருந்தது, அது ஒரு ஸ்க்ரீன் மாதிரியும் தெரியல. பிராஸ் ஐட்டம்ஸ், விவேகானந்தர் சிலை. பட் இது வந்து பிளாஸ்டிக்னு நினைக்கிறேன், கோட்டிங் ஏதோ கொடுத்துருக்காங்க, வெயிட்டே இல்லை. ஸோ இந்த டெலிஃபோன் பாருங்களேன், இது வந்து ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணார், இதை ட்ரங்க் லைனுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. எனக்கு சத்தியமாக அது வந்து ஒரு ஐடியாவே கிடைக்கல. இது யாருக்கா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இது வந்து கீ கொடுக்குற மாதிரி இருக்குது அண்ட் டயல் எதுவுமே இல்லை, அதை சுற்றி விடலாம். பட் அதனால என்ன சார்ஜ் வருமா, இல்லை என்ன பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணுவாங்க? அங்கே இருந்தவங்க சொன்னது வந்து இது ட்ரங்க் லைனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஐஎஸ்டி எஸ்டிடி லைனுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க எக்ஸ்சேஞ்சில். பட் இது எனக்கு அவ்வளோவா நம்பிக்கை வரல. இது சப்போஸ் யாருக்காவது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியும்னா. பட் இது இப்போ பக்கா விண்டேஜ் ஐட்டம், பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. ஒருத்தர் வந்து இதை வாங்கியிருந்தார், அவர் வந்து மியூசியம் வச்சுருக்கார் போல். ஸோ அதுக்கு வந்து இதை வாங்கி அங்கே செட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி டயல் எதுவும் இல்லை அதில். அண்ட் இந்த ஐஃபோன் வந்து பார்க்க முடிஞ்சுது. இது வந்து இந்த ஐஃபோன் 5 வந்திருந்த டைம்னு நினைக்கிறேன், கலராக ஒரு சீரீஸ் விட்டுருந்தாங்க. அண்ட் நம்மால் வாங்கின மாதிரி சீன் போட்டார், சரி அப்படியே வந்து கவர் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து NV370 நினைக்கிறேன். ஆமாம், NV370 இது நேஷ்னலோடது. இது வந்து ஃப்ரண்ட் லோடிங் தான், டாப் லோடிங் கிடையாது. ஸோ இது இன்னொரு ஷாப்பில் இருந்தது, நேஷ்னலோடது. ஐ திங்க் G10 ஏதோ வரும். இது வந்து அங்கே இருந்தவர் ஒருத்தர் வாங்கிட்டார், நம்மக்கிட்ட கொஞ்சம் சஜஷன் கேட்டுட்டு இருந்தார், இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுமான்ட்டு. அண்ட் உள்ள கேசட்டோடய லாக் ஆகிருந்தது இது.
ஸோ நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அவருக்கு டெக்னீஷியன் யாரோ தெரியுன்ற மாதிரி சொன்னார். சரி அப்படின்னா ரிஸ்க் எடுத்து வாங்கி பாருங்கள், பட் வேலை ஜாஸ்தி இருக்கும்ன்ட்டு. அண்ட் இந்த கிளாக்ஸ் எல்லாம் 50 ருபீஸ் தாங்க, எல்லா அஜந்தா கிளாக்ஸு. ஐ திங்க் இது வந்து அந்த சவுண்ட்லெஸ்ஸாக ஒர்க் ஆகிறது. ஸோ இதெல்லாம் 50 ருபீஸ்ன்றது சீப் தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இந்த ஊஃபர் பாருங்களேன், இதோட சைஸு செம்ம பெருசாக இருந்தது. ஸோ 2 பீஸாகவே இருந்தது. பின்னாடியே 2-வே ஸ்பீக்கர்ஸாக 2 வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டாக் வந்து இன்றைக்கி சொன்ன மாதிரி நிறையவே பார்க்க முடிஞ்சது. பழைய ஐபாட் டாக். இது வந்து பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் வந்து ஒரு டைமில் நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். லேப்டாப்பில் வந்து இந்த பிசிஎம்சிஐ ஸ்லாட்டில் இதை சொல்லிவிட்டு நம்ம நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த யூனிட் என்னன்னு தெரியல, செக் பண்ணி பார்த்தேன். வித்தியாசமாக இருந்தது. இது 3G நெட்வொர்க்கெலாம் போட்டிருந்தது, மேக்னெட் சப்போர்ட்டு என்னென்னமோ போட்டிருந்தது அதில். அண்ட் இந்த யூஎஸ்பி சார்ஜர் பாருங்களேன், ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே எப்படி இருக்குது. இன்கேஸ் வெடிச்சதுன்னா கூட அப்படியே பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு ப்ரொவிஷன். ஸோ 5.1 ஹோம் தியேட்டர்ஸ். அண்ட் இந்த பவர் பேங்க் வந்து நம்ம ஃப்ரெண்டு வாங்கியிருந்தார். இது வந்து செமையாக ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தார். பவர் கெப்பாசிட்டியும் சரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது, சந்தையிலேருந்து தான் வாங்கினதுன்ற மாதிரி பெருமையாக சொல்லிட்டு இருந்தார். அண்ட் வாட்சஸ் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து நியூ வாட்சஸ், செகண்ட் ஹேண்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஃப்ரெஷ் பீஸ், நியூ பீசஸ். ஐ திங்க் 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ப்ளூடூத் நெக் பேண்ட்ஸ், பிராண்டட் நெக் பேண்ட்ஸுங்க இதெல்லாம். ஒரு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு தெரில, எல்லாமே வந்து OnePlus அந்த மாதிரி பிராண்ட் நேம் போட்டிருந்தாங்க. ஓல்டு காயின்ஸ். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமான பண்டில் பார்க்க முடிஞ்சுது. இது நம்மளுக்கு ஐடியா இல்லை, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இந்த காந்தி பிக்சர் போட்டு இருக்கு பாருங்கள், இதெல்லாம் வந்து என்ன ஐ மீன் ருபீஸ் டைப்பாக இல்லை இது வந்து வேறு ஏதாவது கலெக்ஷனான்றதை யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வாட்சஸ் செக்ஷன் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வாட்ச் ஒன்று கண்ணில் தென்பட்டுது. இது பாருங்களேன், இது வந்து சாம்சங்னு போட்டிருக்கு. சாம்சங்லாம் எப்போங்க வாட்ச் விட்டான்? எனக்கு பார்த்து ஒரு நிமிஷம் யோசிச்சேன். வாட்ச் நல்ல கண்டிஷனில் இருந்தது, ஆனால் சாம்சங்னு போட்டிருந்தது. அண்ட் நிறைய மெக்கானிக்கல் வாட்சஸ் பார்க்க முடிஞ்சது. சொனாட்டா, HMT, சைக்கோ. மல்டிமீட்டர் இது ஒன்று எல்லா இதுவும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது, வித் கெப்பாசிட்டன்ஸ் கூட மெஷர் பண்ணுற மாதிரி. பட் நானும் வந்து எடுத்து செக் பண்ணி பார்த்தா டிஸ்பிளே போயிருந்தது. அதே மாதிரி கண்ட்ரோல் நாபும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக திருப்பவே முடியல, ஃபுல்லாக ஜாம் ஆகி போயிருந்தது. எனக்கு தெரிஞ்ச உள்ள ரஸ்ட் ஆகி ஃபுல்லாக வந்து லாக் ஆகிருக்கும். அண்ட் இது வந்து புல்லட்டில் யூஸ் பண்ணுற இந்த ஹெட்லைட் டோம், இது வித்தியாசமாக இருந்தது. இந்த கேமரா பாருங்களேன், எவ்வளோ ஒரு காம்பேக்டாக, அப்படியே அந்த கைக்குள்ளேயே வந்து மறைஞ்சிடுற மாதிரி இருந்தது வித் டிஸ்பிளேவோட. ஸோ இந்த மாதிரி நம்ம பிடிச்சிட்டு அப்படியே கன் மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்த கேமராவை. ஒரு டிவி அனாதையாக உட்காந்துருந்தது. ஐ திங்க் பிளாக் அண்ட் ஒயிட்னு நினைக்கிறேன், பிலிப்ஸோடது. ஸோ இங்கே வந்து நிறைய ஸ்பேர் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த லொக்கேஷன் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அடாப்டர்ஸு அண்டு கேபிள்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி செக் பண்ணும்போது ஒரு ரிமோட் ஒன்று வித்தியாசமாக இருந்தது, ஜேவிசியோடது.
ப்ளூடூத் இயர்பீஸ்ன்னு நினைக்கிறேன். நிறைய இந்த ப்ளூடூத் இதெல்லாம் இருந்தது, ட்ரூ வயர்லெஸ் இது. அதில் வந்து ஒரு காது இல்லாமல், பவர் இல்லாமல் எல்லாம் டேமேஜ் கண்டிஷனில் தான் பார்க்க முடிஞ்சது. நிறைய ஃபோன்ஸ் வந்து ட்ரேயில் வச்சுருந்தாங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த குரூப் வரும்போது ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. அவங்க பார்த்துட்டு பல்காகவே வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இது வந்து RF கன்வெர்ட்டர். டெக்னிக்ஸ்ன்றது பிராண்டு கிடையாது, பட் சும்மா நேம் போட்டிருக்காங்க. இதில் பட்டன் வந்து உடஞ்சி போயிருந்தது. ஸோ இது வந்து இன்புட் RCA கொடுத்து அவுட்புட் வந்து RFல வரும், ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் வரும். ஸோ நம்ம ஆண்டனா சப்போர்ட் பண்ணுற டிவியில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மைக் மிக்சரும் ஒன்று இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது, ஆடியோ மிக்சர். வித் அந்த USB சப்போர்ட்டோடயே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் மாடர்னான டிவைஸ் மாதிரி இருந்தது. நிறைய ஜாய்ஸ்டிக், சோனியோட ப்ளே ஸ்டேஷன் ஜாய்ஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. 2-in-1s பூம் பாக்ஸ் டைப்பில். லேப்டாப்ஸ், டாய்ஸ். அண்ட் இது சோனியோட ரிசீவர்னு நினைக்கிறேன், IR ரிசீவர். ஸோ IR சப்போர்ட் இல்லாத யூனிட்டுக்கு வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இதை வச்சு கனெக்ட் பண்ணி. அண்ட் நண்பர் ஒருத்தர் வந்து இந்த போல்க் ஆடியோவோட டாக்கிங் ஸ்டேஷன் வாங்கியிருந்தார். 4 ஸ்பீக்கர் மொத்தம். இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான யூனிட்டுங்க. இது எப்படி சந்தைக்கு வந்ததுன்னே தெரியல. இது வந்து நம்ம ஃப்ரெண்ட் வந்து 800க்கு தான் வாங்கியிருக்காரு. பாருங்கள், போல்க் ஆடியோவோடது ஐசானிக்னு சொல்லிட்டு. ஸோ பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் இங்கே பார்க்க முடிஞ்சது. கூலிங் கிளாஸ், லேப்டாப்ஸ் அண்ட் ப்ளே ஸ்டேஷன் கூட இங்கே வச்சுருப்பாரு. ஸோ மோஸ்ட்லி வந்து ஸ்பெஷலாக எதுவும் ஐட்டம்ஸ் இன்றைக்கி பார்க்க முடியல. மேபி இந்த மந்த்தே கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா விண்டேஜ் கேமரா ஒன்று. அண்டு ரிட்டர்ன் போகும்போது இந்த ஒரு பேக்கேஜ் ஒன்று பார்க்க முடிஞ்சது, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வித் ஸ்டூலோடு வச்சுருந்தார். யாராவது வந்து அப்படியே லைவாக வாசிக்கலாம் போல், அந்தளவுக்கு செட் பண்ணி ப்ராப்பராக வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த செட் கண்டிஷன்லாம் பாருங்கள், பரிதாபமாக இருந்தது. பிளேயர்ஸ், DVD பிளேயர்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த சீல்டு கேசட் நம்மளுக்கு கிடச்சிது, VCR கேசட்ஸ், VHS. ஸோ 2 கேசட் வந்து ஹைஃபை சப்போர்ட் உள்ளது. அதுவும் அதுக்கப்புறம் சோனியோட ஒரு ஓப்பன் கேசட், பட் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருந்தனால அதையும் வாங்கிட்டோம். நம்ம 3 வந்து 200 ஆச்சு. அண்ட் ரிட்டர்ன் போகும்போது இந்த செட்டு ஒன்று பார்த்தேன் நான், எஸ்ஓ பிராண்டோடது. ஸோ டேப் பிளேயர் தான், வித் ஆம்பிளிஃபையரோட இன்பில்ட்டோட இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பெருசாக வந்து இன்றைக்கி கண்ணில் தென்படலை. முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ட்ரை பண்ணி கவர் பண்ணியிருக்கேன் நான். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.